சிந்து நதியை தடுக்கக்கூடிய எந்த வழியும் சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சட்லஜ், பியாஸ், ரபிபி நதி கிழக்கு ஆறுகள். இத நீங்க மேற்கு ஆறு ஜீலம், செனாப் மற்றும் சிந்து நதி. அதாவது இதுல வந்து இந்த ஜீலம், செனாப், சிந்து இது வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா ஆமா. சட்லஜி, பியாஸ், ராவி இது வந்து இந்தியாவு கண்ட்ரோல்ல. ஆமா. அதாவது இந்த என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, கிழக்கு நோக்கி பாயிற ஆறுகளை இந்தியா எந்த வகையிலும் கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மேற்கு நோக்கி போற ஆறு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேற்கு நோக்கி போற ஆறு ஜீலம், செனாப், சிந்து நதி. இத 80% பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்ளும். ஆமா. 20% மட்டும்தான் இந்தியா பயன்படுத்திக்க முடியும். இது 1960ல போட்ட ஒப்பந்தம். என்னன்னா, இந்த நதியை கட்டுப்படுத்தினா பாகிஸ்தான் இருட்டா போயிடும். மின்சார சக்தி சிந்து நதியில தான் இந்த மிகப்பெரிய டனல் மின் உற்பத்தி எதை நம்பி நடக்குது? சிந்து நதியை நம்பி தான் நடக்குது. அதை விட நீங்க சிந்து நதி ஆணையன்னு ஒரு ஆணையத்தை போடுறாங்க. போட்டு இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டு வல்லுநர்களுமே பூந்து என்ன சொல்றாங்க, சிந்து நதியினுடைய முக்கியத்துவம் பாகிஸ்தானுக்கு மிக மிக அவசியம். ஆமா. சிந்து நதி தடுக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு உயிர் ஆதாரங்களே இல்லாம போகும். அதாவது தொழிற்சாலை இருக்காது, மின்சாரம் இருக்காது, உணவு உற்பத்தி இருக்காது. ராவல்பிண்டி, பெசாவூர் ரெண்டும் இருட்டா போயிடும். அப்போ இப்போ எப்படி நமக்கு காவிரி பிரச்சனை, தஞ்சாவூர் காஞ்சி போச்சு. தஞ்சாவூர்ல விவசாயமே இல்லாம போச்சு. இதே நிலைமை எங்க ஏற்படும்? பாகிஸ்தானில் ஏற்படும். செயற்கையான ஒரு பஞ்சம் உருவாக்கப்படும். இதை எப்படியாவது தடுக்க வேண்டியது உலக வங்கியினுடைய வேலை. இப்போ உலக வங்கிக்கு இந்த விஷயத்தை தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்ட பிறகு இப்போ இந்தியாவில் பாகிஸ்தானில் சிந்து நதிக்கு இடையூறு வந்தால் உலக வங்கி தலையிடும். உலக வங்கி தலையீடு வந்தால் இந்த ராவல்பிண்டி, பெசாவூர் 2 மாநிலங்களும் செயல்படாமல் பல மக்கள் மடிய நேரிடும்.